எபிசோட் 112. வயமானின் லைட் குத்து சக்தி ஆதனை தாக்க வேகமாக வந்தது. அதை பார்த்த கூட்டத்தினரில் ஒருவன், இந்த சக்தியை வந்துதான் ராஜகுரு ராயன் சிஷ்யன்களையும் ராஜகுரு இளவருமன் சிஷ்யன்களையும் வயமன் அடிச்சு பறக்க விட்டான். சரி, அவங்களாவது 9வது லெவல்ல இருந்த வீரர்கள். ஆனா ஆதன் 8வது லெவல்ல தான் சக்தி வச்சிருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஆதன் நேத்து பல பேருக்கு எமனா இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு வயமனோட பாசக்கயத்துக்கு பலியாக போறான்னு நினைக்கிறேன் என்று கூறினான். அந்த சக்தியும் வந்து ஆதனின் நெஞ்சில் அடித்தது. ஆனால் அது ஆதனுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. அவன் அப்படியே சாதாரணமாக நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்த அந்த மைதானத்தில் இருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். வயமான் ஆதனை ஆச்சரியமாக பார்த்துவிட்டு, இது எப்படி சாத்தியமாச்சு? நீ உடம்புக்கு ஏதாவது ஆர்மர் போட்டு வந்திருக்கியா என்ன என்று கேட்டான். அதை கேட்டு ஆதன் வயமானை பார்த்து கேலியாக சிரித்துவிட்டு, இவ்வளவுதான் உன் சக்தியா? இத வச்சுக்கிட்டு தான் நீ இவ்வளவு வாய் பேசிட்டு இருந்தியா? இதுல என்ன ஜோக்குனா, இத வச்சுக்கிட்டு நீ 2 பேரும் அடிச்சு தோக்கடிச்சிருக்க பாரு, அதுதான் என்னால நம்பவே முடியல. உன்ன மாதிரிதான் உன் சைகன் வம்சத்து வீரர்களும் நான் சக்தி வாய்ந்தவன் சொல்லிட்டு திரிவாங்க போல. ஆனா ஆற்றல் ஒண்ணும் இல்ல என்று கிண்டலாக கூறிவிட்ட அடுத்த நொடி தனது மலைநடுக்க முத்திரை சக்தியை வயமனை நோக்கி தாக்கினான். அந்த சக்தி வயமானின் சக்தியை விட வேகமாக சென்று அவனை அடித்து கீழே விழுக வைத்தது. அதை பார்த்த மக்கள் திகைத்து போனார்கள். ஏனென்றால் ஆதன் வயமனை அடித்து கீழே தள்ளி அவன் சுயநினைவுக்கு வராமல் மெதுவாக எந்திரிக்கும் போது அவனை யாரோ நெஞ்சில் உதைப்பது போல உணர்ந்தான். அவன் திரும்பி பார்க்கும் போது ஆதன் தனது காலை வைத்து வயமானை ஓங்கி நெஞ்சில் மிதித்தான். அதன் பிறகு அவன் நெஞ்சை பிடித்துக் கொண்டு கீழே விழுந்தான். அப்போது ஆதன் அவனுக்கு அருகில் சென்று அவன் தலையை தரையோடு மிதித்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்த சோமன், அப்படி போடு மச்சான், அவன் கொஞ்ச நஞ்ச வாயா பேசினா, அவன் பேசின பேச்சுக்கு அவனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், நான் வேணும்னா உள்ள வரட்டா என்று கத்தினான். அதை கேட்ட ஆதன் அந்த நேரத்திலும் சோமனை பார்த்து, இல்ல சோமன், உன் திறமைக்கு இவெல்லாம் சாதாரணம், இந்த சின்ன பையனை நானே பாத்துக்கிறேன், நீ ரிலாக்ஸா இரு மச்சான் என்று சிறு புன்னகையுடன் கூறினான். சரி மச்சான், நீ சொன்னதுனால என் கோபத்தை அடக்கிக்கிட்டு இங்கேயே இருக்கேன், அவனை நீயே பாத்துக்கோ என்று கூறினான். அதை கேட்டு ஆதன் சிரித்துவிட்டு வயமன் தலையில் ஒரு மிதி மிதித்தான். அப்போது அவன் வாயில் இருந்து இரத்தமாக வந்தது. அப்போது வயமானுக்கு என்ன செய்வதென்றே தெரியாமல் தப்பித்தால் போதும் என்று இருந்தான். ஆதன் அவனை அடித்துக் கொண்டிருப்பதை பார்த்த அட்டோரியன், மைதிலி, ராஜகுரு தணிகைநாதன் அனைவரும் திகைத்து போய் மேடையில் இருந்து எழுந்து நின்றார்கள். ஆனால் அவர்களையெல்லாம் ஆதன் கண்டுகொள்ளவே இல்லை. ஆதன் அந்த மேடையில் இருந்த நபர்களை பார்த்தான். மீண்டும் திரும்பி சைகன் வம்சத்து படை வீரர்களை பார்த்தான். அவர்கள் ஆதன் மீது கடுமையான கோபத்தில் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு வயமானின் வலது கையை திருப்பி முறித்தான். அவன் வழியில் கதற ஆரம்பித்தான். அதை பார்த்த கூட்டத்தினரும் சைகன் வம்சத்து படை வீரர்களும் பதறினார்கள். ஆனால் சாத்தனாரின் சிஷ்யர்கள் ஆதனை ஒரு கடவுளாக பார்த்தார்கள். ஏனென்றால் வந்த நேரம் முதல் அனைவரும் சாத்தனாரின் சிஷ்யர்களை கிண்டல் செய்யாத ஆளே இல்லை. அப்படி இருக்கும்போது தங்களது குழுவை சேர்ந்த ஆதன் அங்கு அனைவரையும் பதற வைத்துக் கொண்டிருப்பதை பார்த்த சாத்தனாரின் சிஷ்யர்களும் சாத்தனாரும் பெருமிதமாக உணர்ந்தார்கள். அப்போது அந்த வழியிலும் வயமான் ஆதனை பார்த்து, என்னை இதோட விட்டு, அதான் உனக்கு நல்லது, இல்லனா என் வம்சத்து ஆளுங்க உன்னை சும்மா விட மாட்டாங்க, உன்னை கொல்ல கூட தயங்க மாட்டாங்க என்று எச்சரித்தான். அதை கேட்ட ஆதன், அப்படியா, அப்ப நான் உன்னை இப்பவே விட்டுட்டா என்னை எதுவும் பண்ண மாட்டாங்க இல்லையா என்று கிண்டலாக கேட்டான். ஆதன் கிண்டல் செய்கிறான் என்று கூட தெரியாமல் வயமான், ஆமா ஆமா, இப்ப நீ என்னை விட்டுட்டேனா கண்டிப்பா என் வம்சத்தை ஆளுங்க என்று அவன் பேச வரும்போது ஆதன் அவனது மற்றொரு கையையும் முறித்து விட்டான். அந்த வலி தாங்க முடியாமல் கத்தி கதறினான் வயமான். அதை பார்த்த ஆதன் வயமானின் நெஞ்சில் மிதித்து விட்டு, நல்லா கேட்டுக்கோ, நீ தப்பு பண்ணிட்ட விட்டுருன்னு சொல்லியிருந்தா கூட உன்னை விடலான்னு யோசிச்சிருப்பேன். ஆனா எப்ப நீ உன் வம்சம் வந்து என்ன சும்மா விடாதுன்னு பயமுறுத்த நினைச்சியோ அப்பவே முடிவு பண்ணிட்ட உன்னை நான் விடக்கூடாதுன்னு என்று கூறிவிட்டு மீண்டும் நெஞ்சில் ஒரு மிதி மிதித்தான். அப்போது அதை பார்த்த சோமனுக்கு அருகில் இருந்த ஒருவன், இவன் என்ன அட்டோரியன் வம்சத்தால அவங்க இடத்துல வச்சு இந்த சித்திரவதை பண்ணிட்டு இருக்கான், இதுக்கான தண்டனை ரொம்ப பயங்கரமானதா தான் இருக்கும், இது தெரியாம இவன் என்ன இவ்வளவு அசால்ட்டா இப்படி பண்ணிட்டு இருக்கான் என்று கூறினான். அதை கேட்ட சோமன் கதிரவனை பார்த்து, கதிரே, அவனுக்கு ஒரு கவுண்டரை போட்டு விடுப்பா என்று கூறினான். கதிரவனும் திரும்பி அந்த நபரை பார்த்து, நீதான சொன்ன வயமனோட சக்தி பயங்கரமானது, அவனோட ஒரு அடிய கூட ஆதன் தாங்க மாட்டான் அப்படி இப்படின்னு, இப்ப அவன் அடிக்கவும் கதற ஆரம்பிச்சிட்டியா? சரி, இதுக்கு முன்னாடி
அதே சாத்தனார் குடுவோட சிஷ்யனை வயமன் சித்திரவதை பண்ணப்போ எங்க போயிருந்த? அப்பவும் இங்க தானே இருந்த. ஏன் அப்ப எதுவும் பேசாம ஊமையா இருந்த? அப்ப கத்திருக்க வேண்டியதுதானே. பேசாம நின்னுக்கோ, இல்லனா உன்னை நானே அடிச்சு அட்டைப்பெட்டிக்குள்ள போட்டு அனுப்பிடுவேன் என்று கூறினான். அதை கேட்ட சோமன், நல்லா இருக்குப்பா, ஆனா இனிமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கவுண்டர் போடு. ஏன்னா இவ்வளவு லென்த்தா பேசினா எல்லாம் டீ குடிக்க கிளம்பி போயிருவாங்க என்று சிரித்துக்கொண்டே கூறினான். அதை கேட்ட கதிரவன், உன்கிட்ட இருந்து கத்துக்கிறேன்பா என்று கூறினான். அப்போது வயமான் ஆதனை பார்த்து, டேய், நீ என்ன அடிக்கிற ஒவ்வொரு அடிக்கும் நீ எங்க வம்சத்து ஆளுங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும்டா என்று கோபமாக கத்தினான். என்னடா சொன்னதே சொல்லிட்டு இருக்க? நீ என் குழுவுல இருந்த ஒருத்தனை அடிச்சு வாயில ரத்தம் வர உதைச்சு பறக்க விட்டிய, அப்ப தெரியலையா நீ பண்ணது தப்புன்னு என்று கோபமாக கேட்டான் ஆதன். அவன் இருக்கும் கோபத்தை பார்த்தால் அவன் வயமானை அடித்தே கொன்று விடுவான் என்று உணர்ந்த ராஜகுரு தணிகைநாதன் வேகமாக தனது இடத்தில் இருந்து எழுந்து வந்து ஆதனை பார்த்து, ஆதன், இந்த சண்டையில நீ ஜெயிச்சிட்ட, அதனால நீ அவனை விட்டுறலாம் என்று கூறினார். அதை கேட்ட ஆதன் ராஜகுரு தணிகைநாதனை பார்த்து, இல்லையா, எனக்கு புரியல, நான் ஏன் அவனை விடணும்? அது சரி, நானும் அவனும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நீங்க எப்படி குறுக்க வந்து நாட்டாம பண்ணலாம் என்று கேட்டான். ஆகா, நம்ம ஆளுக்கு இருக்க கோபத்துக்கு போட்டியாளரை விட்டுட்டு போட்டியாளருக்கு சொல்லி கொடுத்த குரு கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவான் போல இருக்கே என்று நினைத்து சற்று பதட்டமடைந்தான் சோமன். என்ன கேள்வி கேட்க நீ யாரு? இது நாங்க நடத்துற சண்டை போட்டி. நாங்க சொல்லும் போது நீ சண்டையை நிறுத்தணும், அதுதான் விதிமுறை. அதை செய்யாம நீ சண்டை போட்டுட்டே இருக்குது விதிமுறைப்படி ரொம்ப தப்பான விஷயம் என்று கோபமாக கர்ஜித்தார் தணிகைநாதன். ஆதன் அவர் பேசியதை கேட்டு சத்தமிட்டு சிரித்து விட்டு, நீங்க நடத்துற இந்த சண்டைக்கு ரூல்ஸ் எல்லாம் இருக்குதா? இதுவே எனக்கு இப்போதான் தெரியும். ஏன்னா நானும் இந்த சண்டைய முதல்ல ஆரம்பிச்சதுல இருந்து இங்க நடக்கிற எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். இதுல ரூல்ஸ் எல்லாம் இருக்க மாதிரியே தெரியலையே என்று கிண்டலாக கூறினான். அதை கேட்டு கோபமடைந்த தணிகைநாதன், ஆமா, ரூல்ஸ் இருக்கு, அதை மீறிட்டா நாங்க உனக்கு ரொம்ப பெரிய தண்டனை கொடுப்போம் என்று கூறினார். அப்படி இந்த சண்டைக்கெல்லாம் ரூல்ஸ் இருக்குன்னா எதுக்கு முன்னாடி வந்து என் குருவோட சிஷ்யன் ஆரோனை இந்த வயமன் அடிச்சிட்டு இருக்கும் போது நீங்க ஏன் எந்திரிச்சு கேள்வி கேட்கல? அப்ப நீங்க பண்ணுனா அது தப்பா இருந்தாலும் சரி, ஆனா அதுவே நாங்க பண்ணுனா அது சரியா இருந்தாலும் தப்பு, அதை தானே நீங்க சொல்ல வரீங்க என்று கோபத்தில் கொந்தளித்தான் ஆதன். அதை கேட்டு அங்கிருந்த மக்கள் ஆதன் கேட்ட கேள்வி முற்றிலும் சரியானது என்பதை போல தலையசைத்தார்கள். அப்போது சோமன் அந்த கூட்டத்தில் கீழே அமர்ந்து, ஆமா ஆமா, ஆதன் கேட்டது சரிதானே, இப்ப எதிர்த்து கேக்குற நீங்க வயமன் ஆதன் அடிச்சப்ப எந்திரிச்சு கேட்டிருக்கலாம்ல என்று கூறிவிட்டு அமைதியாக எழுந்து நின்றான். அப்போது அவனுக்கு அருகில் இருந்த கதிரவனும் சோமனை போல் கூட்டத்தில் கீழே அமர்ந்து, ஆமா ஆமா, இப்ப கேக்குற வாயே அப்ப எங்க வாடகைக்கு போயிருந்துச்சா என்ன? இப்ப கொந்தளிக்கிற நீங்க உங்க ஆள் ஆரோன் அடிக்கும் போது வாய் சந்தோஷத்துல காது வரைக்கும் போச்சு, அப்ப எந்திரிச்சு கேட்டிருக்க வேண்டியதானே என்று கூறிவிட்டு ஏதும் தெரியாதது போல எழுந்து நின்றான். அதை கேட்டு தணிகைநாதனுக்கு கோபம் மேலும் அதிகமானது. ஆனால் சோமன் கதிரவனை பார்த்து, கவுண்டர்லாம் என் அளவுக்கு இல்லைனாலும் என் பாயிண்ட பிடிச்சி நல்லா கேரி பண்ணி கொண்டு போறடா, நீ எல்லாம் நல்லா இருப்படா, போடாடே, உன்னெல்லாம் எவனும் ஒன்னும் பண்ண முடியாதுடா என்று கூறினான். அதை கேட்டு கதிரவனும் சிறு புன்னகை செய்துவிட்டு நின்றான். ஆதன் பேசியதையும் கூட்டத்திலிருந்து எழுந்த குரல்களையும் கேட்டு என்ன சொல்வதென்று தெரியாமல் அங்குமிங்கும் திருட்டு மொழி முழித்துக் கொண்டிருந்தார் தணிகைநாதன். அதை பார்த்த ஆதன், என்னையா பதில் சொல்லுங்க, எதுக்கு இப்ப ஆட்டுக்குட்டிய தோல் உரிச்ச ஆடு மேய்க்கிற ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க என்று கேட்டான். அதை கேட்ட சோமன், சாமி நம்ம பாச பேசுது என்று கூறிவிட்டு சந்தோஷமாக உணர்ந்தான். அதை பார்த்து அவனை சுற்றியிருந்த மக்கள் அனைவரும் அவன் ஆடும் ஆட்டத்தை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தார்கள். சோமனும் கதிரவனும் அவர்களுடன் சேர்ந்து சிரித்துவிட்டு நின்று ஆதனை பார்த்து கொண்டிருந்தார்கள். நீ ரொம்ப வாய் பேசுற ஆதன், என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு, நீ அதை கடந்து போயிட்டு இருக்க, அது உனக்கு நல்லதில்ல, பாத்துக்கோ. நாங்க எல்லாருக்கும் சமமான ரூல்ஸ் தான் போட்டு சண்டை போட்டியை நடத்திக்கிட்டு இருக்கோம், சரியா? நீ சும்மா தெரியாம பேசாத என்று கோபமாக கூறினார் தணிகைநாதன். அதை கேட்ட ஆதன், நானும் அதை தான் ஏன் சொல்றேன், நீங்க ரூல்ஸ் எல்லாருக்கும் பொதுவானதுன்னு போட்டு வச்சிருக்கீங்க, ஆனா உங்க ஆள் கூட ஒரு வலிமை இல்லாதவன் சண்டைக்கு வந்தா அவன்கிட்ட உங்க ரூல்ஸ கொண்டு வர மாட்டீங்க. அதுவே என்ன மாதிரி ஒரு ஆள் வந்து உங்க ஆளை வெளுத்து விட்டா உங்களுக்கு மூக்கு வேர்த்துட்டு வந்து ரூல்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவீங்க இல்லையா? இதுதான் உங்க ரூல்ஸ்னா அதை மதிக்கணும்னு அவசியம் எனக்கு இல்லைங்கயா என்று கூறிவிட்டு வயமனின் முகத்தில் ஒரு உதை உதைத்தான். அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன், இவன் பேசுறதெல்லாம் சரிதான்ப்பா, ஆனா ரூல்ஸ மதிக்க மாட்டேன்னு அவ்வளவு வயசுல இருக்க பெரிய ராஜகுரு கிட்ட மரியாதை இல்லாம திமிரா பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் என்று கூறினான். ஆதன் பேசியதை கேட்டு அட்டூரியனுக்கு கோபம் தலைக்கு ஏறியது. அவன் அவனது இடத்திலிருந்து வேகமாக எழுந்து ஆதனை பார்த்து, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எங்க ராஜகுருவியே கேள்வி கேட்ப,
என்று கூறிவிட்டு தனது சக்தியை எடுத்து ஆதனை தாக்க வந்தான். அதை பார்த்த ஆதன் எந்த ஒரு சக்தியும் எடுக்காமல் அப்படியே நின்று கொண்டிருந்தான். அப்போது ஆதன் தணிகைநாதனை பார்த்து, இதுதான் உங்க ரூல்ஸ் ஐயா? ஒரு சாதாரண லெவல்ல இருக்க என்ன ஒரு எக்ஸ்போர்ட் லெவல்ல இருக்க அட்டோரியன் அடிக்கிறதுக்கும் உங்க ரூல்ஸ்ல இருக்கா என்ன என்று கேட்டான். அதை கேட்டதும் தணிகைநாதன் அட்டூரியனை சமாதானப்படுத்தி அமர வைத்துவிட்டு வயவனுக்கு அருகில் சென்று, ஐயா, இவனை தான் நான் உங்ககிட்ட முதல்லயே சொல்லியிருந்தேன். நேத்து அந்த பள்ளத்தாக்குக்கு வெளியே இருந்த பல பேரை கொன்னது இவன் தான். இப்ப எப்படி இவன் மரியாதை இல்லாம பேசுறாங்கிறதையும் நீங்க உங்க கண்ணால பாத்தீங்கல்ல. இப்ப நீங்க தான் அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்யா என்று கூறினார். அதை கேட்ட வயவன் ஆதனை பார்த்து, ஆதன், நீ செஞ்ச தப்பெல்லாம் உனக்கு தெரியும். இது மறுபடியும் நான் சொல்லணும்னு நினைக்கிறியா என்ன என்று கேட்டார். வயவனையா வந்ததே ஆதன் செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்கதான். அப்புறம் எதுக்கு அவர் இன்னும் காத்துக்கிட்டு இருக்காரு? அதுவும் இல்லாம இவர் ஆதன் கிட்ட எதுக்கு தேவையில்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்காரு? இங்க எல்லாம் திட்டம் போட்டு தானே இந்த சண்டை போட்டியே வச்சிருக்காங்க. இதுதான் இங்க இருக்க முக்கால்வாசி ஆளுங்களுக்கு நல்லாவே தெரியுமே என்று கூறினான் கூட்டத்தில் ஒருவன். அதை கேட்ட சோமன், அடா பாவீங்களா, அப்ப இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ற விஷயம் தானா? இந்த கூட்டத்துல இருக்க ஆளுங்களுக்கே இவங்க திட்டம்லாம் தெரியுதுன்னா இவங்க எவ்வளவு கேவலமா திட்டம் போட்டிருக்கானுங்க. ஆனா நம்ம ஆதன் தெளிவான ஆளு. இவனுங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு முதலே தெரிஞ்சுதான் 7வது லெவல்ல இருந்து 8வது லெவலுக்கு முன்னேறிட்டான். அதுவும் இல்லாம அசோகன் கிட்ட ஆதன் சொல்லும் போது கூட நான் நம்பல. ஆனா இப்ப இவன் சொல்லவும் தான் ஆதன் சொன்னது உண்மைனே தோணுது என்று நினைத்தான். ஆதன் வயவனை பார்த்து, இல்ல எனக்கு புரியலையா, நான் என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்லுங்க என்று கேட்டான். ஆதன் கேட்ட தோரணையிலேயே தெரிந்தது அவர்கள் நேற்று நடந்த விஷயத்தை இன்று பெரிதாக்க வேண்டும் என்று எண்ணித்தான் இந்த லா என்போர்ஸ்மெண்டின் முக்கிய அதிகாரியான வயவனை இன்று அழைத்து வந்திருக்கிறார்கள் என்று. இருப்பினும் அவர் என்ன பதில் சொல்ல போகிறாரோ அதை வைத்து பேசி புரிய வைக்கலாம் என்று தைரியமாக இருந்தான் ஆதன். அப்போது வயவன் ஆதனை பார்த்து, என்ன ஆதன், நீ எதுவுமே பண்ணாம நான் கூப்பிட்டு உன்னை விசாரிக்கிற மாதிரி கேக்குற? சரி, நானே சொல்றேன். நேத்து உனக்கு முதல் பரிசு கொடுத்து அனுப்பிவிட்டதுக்கு அப்புறமா நீ உன் கூட்டத்துல இருந்த ஆட்கள் பல பேரை ஈவு இறக்கம் பார்க்காம உன் சக்தியை பயன்படுத்தி கொண்டிருக்கேன்னு உன் மேல ஒரு புகார் வந்திருக்கு. அதுவும் இல்லாம இன்னைக்கு நீ தணிகைநாதன் ஐயாவையும் மரியாதை இல்லாம பேசினதை நானே பார்த்தேன். இதுக்கு மேல நீ என்ன தப்பு பண்ணணும்னு நினைக்கிறாதன் என்று கோபமாக கேட்டார். ஐயா, நீங்க சொன்னது உண்மை பொய்ன்னு நான் இப்ப பேச விரும்பல. ஆனா நேத்து நடந்த விஷயத்துக்கு ஏதாவது ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா என்று கேட்டான் ஆதன். அதை கேட்ட அங்கிருந்த கூட்டத்தினர் அனைவரும் அதிர்ச்சியாக ஆதனை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவன் நேற்று பலரை கொன்றது தவறு என்று யாரும் எதுவும் பேசவில்லை. ஆனால் லா என்போர்ஸ்மெண்டின் முக்கிய அதிகாரியான வயவனிடம் ஆதன் மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்டுக் கொண்டிருப்பது ஒருபோதும் ஆதனுக்கு நல்ல முடிவை தரப்போவதில்லை என்பதுதான் உண்மை. ஆதனுக்கு தண்டனை கிடைக்குமா? ஆதனுக்கு எதிராக சாட்சி சொல்ல காத்திருப்பவர்கள் யார்? அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் சுவாரஸ்யமான நிகழ்வுகள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள். எபிசோட் 113. ஓஹோ, நீ நேத்து கணக்கு இல்லாம கொண்டது தப்பு இல்ல, அத நீ ஒத்துக்கவும் மாட்ட இல்லையா? உனக்கு தேவை ஆதாரம் மட்டும்தான் இல்லையா என்று கோபமாக கேட்டார் வயவன். அப்போது நவயுகன் கூட்டத்தில் இருந்து முன் வந்து, ஆமா, வயவன் ஐயா சொல்றது உண்மைதான். ஆதன் தான் நேத்து பல பேரை கொன்னான். அத நான் என் 2 கண்ணால பார்த்தேன். நான் மட்டும் இல்ல, இன்னும் சில பேரும் பார்த்திருக்காங்க. அங்க பாருங்க என்று கூறினான். அதை கேட்டதும் ஆதனும் அந்த மேடையில் இருந்த அனைவரும் திரும்பி பார்த்தார்கள். அப்போது அங்கு ஒரு 3 நபர்கள் நடந்து வந்தார்கள். அது வேறு யாரும் இல்லை, வேட்டையன், இனியன் மற்றும் சக்கரவர்த்தி தான். இவர்கள் மூவரும் ஆதனை பார்த்து முறைத்துக் கொண்டே வந்து நவயுகனுக்கு அருகில் நின்றார்கள். அதை பார்த்த சோமன், அட இவனுங்க தானா, நம்ம ஆள்கிட்ட அடி வாங்குறதுக்குன்னு மொத்த பீசுகளும் வந்து நிக்குது பாரு. சரி, இவனுங்க எப்படியும் ஆதனை பார்த்து நல்ல விஷயம் சொல்ல போறது இல்ல. ஆனா நம்மால ஆதன் ஏதோ பிளான் பண்ணி தான் இவ்வளவு தைரியமா நிக்கிறான். ஏன்னா அவன் அசோகன் அண்ணா கிட்ட ஏதோ பிளான் வச்சிருக்கேன்னு தானே சொல்லிட்டு வந்தான். அந்த பிளான் ரிவீலுக்காக தான் வெயிட்டிங். பார்க்கலாம் என்ன பண்றான்னு என்று நினைத்தார். அப்போது நவயுகன் வயவனை பார்த்து, ஐயா, சேகன் வம்சத்து ஆளுங்களை ஆதன் தான் கொண்டிருக்கான்றதுக்கு நான் சாட்சிங்கய்யா என்று கூறினான். அவனை தொடர்ந்து இனியன் முன் வந்து, எங்க வேங்கை படை வீரர்களை ஆதன் தான் கொண்டாங்க ஐயா, அத நான் 2 கண்ணால பார்த்தேன் என்று கூறினான். இறுதியாக சக்கரவர்த்தி முன் வந்து, ஐயா, ஆதன் என் கண்ணு முன்னாடி என் யானை படை வீரர்களையும் கொண்டாங்கயா, அதுக்கு நான் தான் என் சாட்சி என்று கூறினான். அப்போது வேட்டையன் ஆதனை பார்த்து வஞ்சகமாக சிரித்துவிட்டு, இன்னைக்கோட உன் கதை முடிஞ்சதுரா கண்ணா, இனி பொருள் எனக்கு தான் சொந்தம் என்று நினைத்தான்.
ஆதன் அவர்கள் அனைவரையும் பார்த்து சிறு புன்னகை செய்துவிட்டு எந்த ஒரு பதிலும் சொல்லாமலும் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமலும் நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்த அட்டூரியனும் மைதிலியும் ஆதனை பார்த்து வஞ்சகமாக சிரித்தார்கள். அப்போது தனியைநாதன் வயவனுக்கு அருகில் சென்று, ஐயா, இதுதான் சரியான நேரம், சாட்சி வந்துருச்சு, ஆதனுக்கு தண்டனை அறிவிச்சிடுங்க என்று கூறினார். அப்போது வயவன் பேசுவதற்கு வந்தார். அவரை குறுக்கிட்ட ஆதன், நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சீங்கயா. அது என்னன்னா, நீங்க இந்த ஒரு பக்க சாட்சிகள் எல்லாம் வச்சு எனக்கு தண்டனை கொடுக்க போறீங்க இல்லையா என்று தைரியமாக கேட்டான். இத்தனை நபர்கள் ஆதனுக்கு எதிராக இருந்தும் இவன் எப்படி இவ்வளவு தைரியமாகவும் தெளிவாகவும் பேசுகிறான் என்று ஒரு நிமிடம் வயவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. வயவன் இதுவரைக்கும் ஒரு நபரை கூட இப்படி தைரியமாக தன் முன் பேசி பார்த்ததே இல்லை. இவ்வளவு நடந்த பிறகு ஒரு நபர் ஒன்று குற்றத்தை ஒப்புக்கொண்டு தன் தண்டனைக்கு காத்திருப்பான், இல்லை என்றால் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு தனது தண்டனையை குறைத்து தருமாறு கெஞ்சுவான். ஆனால் ஆதனோ இப்போதும் தனது பக்கத்து வாதத்தை கேளுங்கள், அதன் பிறகு முடிவெடுங்கள் என்று தைரியமாகவும் உறுதியாகவும் கூறுகிறான். அவரால் அதை மறுக்க முடியவில்லை. நான் இப்ப எந்த முடிவும் எடுக்கல ஆதன், நீயா ஒன்னு நினைச்சிட்டு பேசாத சரியா? நானும் இப்ப உன் பக்க வாதத்தை தான் சொல்லான் இருந்தேன். சரி, உன் பக்கம் உண்மையும் சொல்லி கேக்குறேன் என்று கூறினார் வயவன். அதை கேட்டு சோமன், இந்த மனுஷன் எப்படிலாம் நடிக்கிறார் பாரு. சரி, எப்படியும் நம்மாலே அவன் பக்கம் உண்மையை சொன்னதும் இவர் அதுக்கு எதிராக ஏதாவது ஒண்ணுதான் சொல்ல போறாரு. சரி, அவர் என்னதான் சொல்றாருன்னு காத்திருந்து பாப்போம் என்று நினைத்தான். ஐயா, இங்க இருக்கவங்க எல்லாரும் நான் நிறைய பேரை கொன்னுட்டேன்னு தான் சொல்றாங்க. ஆனா நான் ஏன் கொன்னேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்கய்யா. நீங்களே சொல்லுங்க, ஒரு பைத்தியக்காரன் கூட இத்தனை பேரை காரணம் இல்லாம கொல்ல மாட்டான். அதே மாதிரி நேத்து அங்க இறந்தவங்க என்ன சாதாரணமான ஆளுங்களா? அவங்க எல்லாம் 9வது லெவல் சக்தி வச்சிருக்கவங்க, அதுலயும் சிலர் எக்ஸ்போர்ட் சக்தி வச்சிருக்கவங்க. இப்ப சொல்லுங்க, அவங்கள சாதாரணமான ஆள் கொல்ல முடியுமா என்று கேட்டான். சரி அதன், இப்ப இதனால நீ என்ன சொல்ல வர என்று கேட்டார் வயவன். அதை கேட்ட சோமன், ஆடா பாவி, இவன்லாம் ஒரு பெரிய மனுஷன்னு இவங்கிட்ட ஒருத்தன் மூச்சு விடாம பேசிட்டு இருக்கான், இந்த ஆளு ஒரே வார்த்தையில என்ன சொல்ல வர்றன்னு கேக்குறாரு என்று நினைத்து வயவனை வசைபாடினான். ஆதன் ஒரு வரட்டு சிரிப்பு சிரித்து விட்டு, ஓ, உங்களுக்கு நான் சொல்றது புரியல இல்லையா? நான் நேரடியாவே சொல்லிருக்கணும் என்று நினைத்து விட்டு வயவனை பார்த்து, ஐயா, நான் உங்களை கொல்லலைன்னா அவங்க என்ன கண்டந்துண்டமா வெட்டி எறிஞ்சிட்டு போயிருப்பாங்கய்யா. முடிவா சொல்றேன், என் தற்காப்புக்காக தான் அவங்கள கொன்னீங்க, அவ்வளவுதான் என் வாதம் என்று கூறினான். அதை கேட்ட வயவன் ஏதும் பேசாமல் அமைதியாக இருந்தார். ஏனென்றால் ஆதன் கூறியது அனைத்தும் ஏற்புடைய ஒன்றுதான். இதை கேட்டு இவனுக்கு தண்டனை கொடுத்தால் மக்கள் அவரை தப்பாக நினைத்துக் கொள்வார்கள் என்று எண்ணி அமைதியாக இருந்தார். அது மட்டுமின்றி ஒரு பூனையின் உயிருக்கு ஆபத்து வந்தால் கூட அது புலியாக மாறி தன் உயிரை தற்காத்துக் கொள்ளும். அப்படி இருக்கும்போது ஆதன் செய்ததும் சரிதான் என்று உணர்ந்தார் வயவன். வயவன் ஆழ்ந்து யோசித்துக் கொண்டிருப்பதை பார்த்த நவயுகன் வயவனை பார்த்து, ஐயா, அவன் சொல்றதெல்லாம் பொய், அவனெல்லாம் நம்பாதீங்க. அவன் சொல்றதை நீங்க உண்மைன்னு ஏத்துக்கிட்டீங்கன்னா இங்க இறந்து போனவங்க குடும்பத்துக்கு நீங்க தான் பதில் சொல்லணும், பாத்துக்கோங்க என்று பதட்டத்துடன் கூறினான். நவயுகன் பேசுவது சிந்துவுக்கு சிறிதளவும் ஏற்புடையதாகவே இல்லை. இருப்பினும் அவளால் நவயுகனை தடுக்கவும் முடியவில்லை. அவள் விரக்தியுடன் நவயுகனை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது ஆதன் நவயுகனை பார்த்து, டே, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காதரா, சரியா என்று கூறிவிட்டு வயவனை பார்த்து, ஐயா, நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. நான் இந்த பள்ளத்தாக்குள்ள தனியா தான் போனேன், அங்க தனியா தான் சர்வே பண்ணிட்டு வந்தேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிலருக்கு உதவியா இருந்தேன். ஆனா நான் யாருக்கும் பிரச்சனை கொடுக்கல. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு வெளியே வந்து எல்லாரையும் கொல்ல போறேன்? அவங்கள கொல்றதால எனக்கு என்ன யூஸ் இருக்கு? யோசிச்சு பாருங்கய்யா. யாராவது 9வது லெவல் சக்தி உள்ளவங்களையும் எக்ஸ்பர்ட் சக்தி உள்ளவங்களையும் பகிச்சுக்கணும்னு நினைப்பாங்களா என்று கேட்டான். அதை கேட்ட கூட்டத்தினர், ஆதன் சொல்றதும் சரிதான், ஏன்னா ஒரு பைத்தியக்காரன் கூட தனக்கு மேல சக்தி வச்சிருக்கவனை பகிச்சுக்க கூடாதுன்னு தான் இருப்பான். அப்படி இருக்கும்போது இவன் அந்த மாதிரி அவங்கள பகிச்சுக்கணும்னு கொல்றதுக்கு வாய்ப்பே இல்லையே என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். மக்கள் பேசிக் கொண்டிருப்பதை கேட்ட நவயுகனுக்கு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. அதேபோல் ஆதன் பேசுவதும் சரிதான் என்று மக்கள் கூட்டமே பேசும்போது அது தவறு என்று வயவன் கூறினான். அதை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அது மட்டுமின்றி வயவனிடம் சென்றால் நீதி நிலைநாட்டப்படும் என்ற நம்பிக்கையை மக்கள் இழந்து விடுவார்கள். அப்போது வயவன் மக்கள் கூட்டத்தை பார்த்துவிட்டு ஆதனை பார்த்து, சரி ஆதன், அப்ப இத்தனை பேர் உனக்கு எதிரா ஏன் சாட்சி சொல்லணும்? உனக்கும் இவங்களுக்கும் என்ன பிரச்சனை என்று கேட்டார். ஐயா, எனக்கு இவங்களுக்கும் முன்னாடி பல பிரச்சனைகள் இருக்குங்கய்யா, அதெல்லாம் தனிப்பட்ட விஷயங்கள். ஆனா இப்ப இவங்க
4 பேருக்கும் என் மேல இருக்க ஒரே பிரச்சனை, நான் அந்த 8 நட்சத்திர பழத்தையும் எடுத்ததாய்யா. இவங்களும் என்கிட்ட இருந்து அந்த நட்சத்திர பழத்தை எடுக்கணும்னு ரொம்ப போராடி பார்த்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் இவங்களால என் நிழலை கூட தொட முடியல. அந்த கடுப்புல தாங்கயா இவங்க என் மேல இப்படி பழி போடுறாங்க. இப்ப நீங்க சொல்லுங்கய்யா, நான் குற்றவாளியா என்று கேட்டான் ஆதன். ஆதனின் நியாயமான பேச்சு வயவனை பேச விடாமல் கட்டி போட்டது. வயவனுக்கு ஆதனை தண்டிக்க வேண்டும் என்று கோபத்தில் தான் இருந்தார். ஆனால் அவர் ஆதனை தண்டிக்க தற்போது சரியான ஆதாரங்களும் இல்லை, அவனுக்கு எதிரான விஷயங்களும் இல்லை என்பதுதான் அவருக்கு மிகவும் கோபம் வந்த விஷயம். அதை பார்த்த தணிகைநாதன் ஆதனை பார்த்து, டேய், நீ சொல்ற பொய்யெல்லாம் நம்புற அளவுக்கு இங்க யாரும் புத்தி இல்லாம இல்ல, சரியா? நீ யார் மேலேயே இருந்த கோபத்துல அவங்களெல்லாம் அநியாயமா கொன்னுட்ட. அதை மறைக்க கண்ட கதையெல்லாம் சொல்லி மக்களையும் எங்களையும் ஏமாத்த பாக்குறியா? நீ என்ன சொன்னாலும் சரி, நீ பண்ணினது எல்லாமே தப்புதான். அதை மன்னிக்கணும்னா உங்ககிட்ட இருக்க 8 பழத்தையும் இங்க கொடுத்துட்டு ஓடி போயிரு, உன்னை மன்னிச்சு விட்டுறோம் என்று கோபத்தில் கர்ஜித்தான். எந்த ஒரு ராஜகுருவும் வயவன் முன்பு பேசுவதற்கும் உரிமை இல்லை, அதிகாரமும் இல்லை. ஆனால் அப்படி இருக்கும் போது இப்போது ராஜகுரு தணிகைநாதன் வயவனுக்கு அருகில் நின்று கொண்டு ஆதனுக்கு தண்டனையை விதிக்கிறார் என்றால் அதற்கு முழு காரணம் தணிகைநாதன். இங்கு வருவதற்கு முன்னாடி நாளே தனிமையில் சந்தித்து பணம் கொடுத்து விட்டார். அதனால்தான் வயவன் ஏதாவது ஒரு வழியில் ஆதனை தண்டிக்க வேண்டும் என்று காரணம் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆதனையும் தணிகைநாதனையும் வயவன் ஒப்பிட்டு பார்த்ததில் அவர் ஆதனின் உயிரை துச்சமாக எண்ணிவிட்டுதான் ராஜகுரு தணிகைநாதனுக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கிறார். இதில் வயவன் நீதியை நிலைநாட்டுவார் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் மக்கள் முட்டாளாகிவிட்டார்கள். ஆனால் அது அங்கிருக்கும் மக்கள் யாருக்கும் தெரியாது என்பதுதான் உண்மை. அதை கேட்ட வயவன் ஆதனை பார்த்து, ஆமா ஆதன், நீ நேத்து பல உயிர்களை ஈவி இறக்கம் பார்க்காம கொண்டிருக்க, இதுக்கான தண்டனை உனக்கு கிடைச்சே தேரணும். இததான் தணிகைநாதன் ஐயாவும் சொல்றாரு. இதுல என்ன தப்பு நீ கண்டுபிடிச்சிட்ட? ஒழுங்கா அவர் சொன்ன மாதிரி செஞ்சினா உன் உயிராது மிஞ்சும் என்று கோபமாக கத்தினார். அதை கேட்டுவிட்டு சோமன், கதிரவன் மற்றும் கூட்டத்தில் இருந்த மக்கள் என்று அனைவரையும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அப்போது சோமன், என்னடா இருந்தாலே ராத்திரி எல்லாம் ராமாயணம் கேட்டுட்டு காலையில எந்திரிச்சு சீதைக்கு ராமன் சின்னம்மா பையன் சொல்றான். இந்த ஆளு பேசுறத பார்த்தா சைகன் வம்சத்துக்கிட்ட பல்கா பணம் வாங்கி வீட்டுல வச்சுட்டு தான் இங்கே வந்திருப்பான் போல இருக்கு என்று நினைத்து வயவனை வசைபாடினான். வயவன் கூறியதை கேட்டு அட்டூரியன், மைதிலி, நவயுகன், சக்கரவர்த்தி, இனியன் மற்றும் வேட்டையன் அனைவரும் வஞ்சகமாக சிரித்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரின் சிரிப்பிற்கு பின்னாலும் ஒரு சுயநல பகையும் இருந்தது. என்னடா இது, நான் இவ்வளவு நேரம் அங்க நடந்த விஷயத்தையும் நியாயத்தையும் சொல்லிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் கேட்டு மறுபடியும் இவர் தணிகைநாதன் சொல்றதுதான் சரின்னு சொல்றாரு என்று ஆதன் நினைத்து யோசித்துக் கொண்டிருக்கிறான். ஆதன் எண்ணியது போல் வயவன் தணிகைநாதனுடன் கைகோர்த்து கொண்டுதான் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். ஏனென்றால் ஆதன் மதுரா அகாடமிக்கு படிக்க வந்திருக்கும் சின்ன பையனாகும். இவனுக்கான நியாயத்தை நிலைநாட்டி எந்த பயனும் இல்லை என்று அதற்கு பதிலாக தணிகைநாதனுக்கு சாதகமாக பேசினால் பொன்னும் பொருளும் கிடைக்கும் என்ற பேராசையில் நீதியை நிதிக்காக விற்றார் வயவன். அப்போது ஆதன் வயவனை பார்த்து, ஐயா, நீங்க நீதி பக்கம் நிப்பீங்கன்னு நினைச்சுதான் நான் இவ்வளவு நேரம் நேத்து நடந்த எல்லா விஷயத்தையும் தெளிவா எடுத்து சொன்னேன். ஆனா நீங்க ராஜகுரு தணிகைநாதன் ஐயாவோட சேர்ந்துக்கிட்டு உண்மையை உடைச்சிட்டு பொய்ய உண்மையாக்க பாக்குறீங்க. இது உங்களுக்கே நியாயமான முடிவா இருக்கா ஐயா என்று கேட்டான். அதை கேட்டதும் வயவனுக்கு கோபம் வந்துவிட்டது. அவர் ஆதனை பார்த்து, ஓ, நான் பொய்ய உண்மைக்காக பாக்குறேனா? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்ப? அதுவும் இல்லாம நீ இப்ப சொன்ன வார்த்தை என்ன தரைக்குறவா பேசினதுக்கு சமம். அதனால உனக்கு கடுமையான தண்டனை கொடுக்கறது தான் சரியா இருக்கும் என்று கொந்தளித்தார். ஆதன் அவரது கோபத்தை பார்த்ததும், இனி பேசி சரிபட்டு வராது, நமக்கு வன்முறை தான் சரியா வரும். செத்தாலும் வன்முறையில செத்ததா இருக்கணும், இந்த பச்சந்திக்கு கொடுக்கிற தண்டனைக்கு செத்தவனா இருக்க கூடாது என்று நினைத்து விட்டு தங்க நிறமான டிராகன் ஈட்டியே என்று கூறினான். அப்போது வானத்தில் இருந்து ஒரு இடி வந்து அந்த நடு மைதானத்தில் விழுந்தது. அந்த இடமே நிலநடுக்கம் வந்தது போல அதிர ஆரம்பித்தது. அதை பார்த்த அந்த கூட்டத்தினர் ஆதனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அட்டூரியனும் மைதிலியும் ஆதனை கோபமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். நவயுகன் மற்றும் கீழ் இருந்த மற்ற மூவரும் ஆதனை வெறுப்புடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது சோமன் ஆதனை பார்த்து, அப்படி வா மச்சான், இவனுங்க கிட்ட எல்லாம் அகிம்சையில நீதி கிடைக்கும்னு நினைச்சா அடிச்சு ஒதுக்கிடுவானுங்கடா, இவனுங்களுக்கு எல்லாம் உன்னோட அடி உத தாண்டா சரியா இருக்கும் என்று கத்தினான். அதை கேட்டு மக்கள் ஆதனுக்கு சப்போர்ட்டாக தலையசைத்தார்கள். சோமன் கூட்டத்தில் இருந்து பேசியதால் அங்கு கூடியிருக்கும் ஆயிரக்கணக்கான நபர்கள் யார் பேசினார்கள் என்று மற்றொரு வேளையில் இருந்த வயவன், தணிகைநாதன், அட்டூரியன் மற்றும் மைதிலிக்கு தெரியவில்லை. ஆதன் தங்க நிறமான டிராகன் ஈட்டியை கையில் வைத்துக் கொண்டு நிற்பதை பார்த்த ராஜகுரு தணிகைநாதன், இதுக்காக தாண்டா நான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன்,
இப்ப நீ எங்க ஆளுங்க கூட சண்டை போடணும்னு சொல்லுவ, எங்க ஆளுங்க உன்னை துள்ள துடிக்க கொன்னு வீசுவாங்க. இப்படி அவசரப்பட்டியாதன் என்று தனக்குள் நினைத்து வஞ்சகமாக சிரித்துவிட்டு தணிகைநாதன் வயவனை பார்த்து, இதுதான் சரியான வாய்ப்பு வயவன் ஐயா. இவன் எதுக்கு இப்படி நின்றுட்டு இருக்கான்னு கேளுங்க. கண்டிப்பா சண்டைக்குன்னு சொல்லுவான். அப்படி சொன்னா நம்ம ஆளுங்களை அனுப்பி அவனை கொன்றலாம். இல்லைனா நம்ம சட்ட விதிமுறையிலேயே கொடுமையான கொடூரமான தண்டனை கொடுத்து அவனை சிறையில வச்சு சித்திரவதை பண்ணலாம். இப்போ இவன் என்ன சொன்னாலும் அவனுக்கு ஆபத்து தான். கேளுங்கய்யா கேளுங்க என்று கூறினார். அதை கேட்ட வயவன் ஆதனை பார்த்து, ஆதன், நீ எதுக்கு இப்ப இந்த ஆயுதத்தை வச்சுட்டு நின்னுகிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதுவும் இந்த சண்டை ரூல்ஸ் படி ரொம்ப தப்பான விஷயம்னு உனக்கு தெரியாதா என்ன என்று கேட்டார். இங்க எதுதான் ஏன் சரியா நடந்துட்டு இருக்கு? நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல வர்றீங்க? நான் தான் வயமன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கேன். அப்ப நான் ஆயுதத்தை எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அப்புறம் நீங்க என்கிட்ட பேச ஆரம்பிச்சதுல இருந்து என்ன கொல்லணும் இல்ல தண்டனை கொடுக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என் உயிர் தண்டனையில போக கூடாது. அதனால நான் என் விருப்பத்தை சொல்றேன். அதுக்கு நீங்க சம்மதமா இல்லையான்னு சொல்லுங்க என்று கூறினான் ஆதன். சொல்லு ஆதன், உன் 8 பழத்தை இங்க ஒப்படைச்சிட்டு உயிரை காப்பாத்திட்டு ஓடி போயிடுறியா என்ன என்று ஏளனமாக கேட்டார் வயவன். என் உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்க வரைக்கும் அந்த கேவலமான விஷயத்த மட்டும் பண்ணவே மாட்டேயா. நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க சொல்ற தண்டனைய நான் ஏத்துக்கணும்னா அதுக்கு முன்னாடி உங்க ஆளுங்க கூட நான் சண்டை போடுறேன். அதுல யாராவது ஒருத்தர் என்ன ஜெயிச்சிட்டா நான் உங்க தண்டனையை ஏத்துக்கிறேன். ஆனா உங்க ஆளுங்க எக்ஸ்போர்ட் லெவல் சக்திக்கும் கீழே தான் இருக்கணும். இதுக்கு சம்மதமா என்று கேட்டான் ஆதன். அதை கேட்டதும் அங்கிருந்த கூட்டத்தினர் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். மேடைக்கு கீழ் நின்று கொண்டிருந்த நவயுகன் மற்றும் மூவரும் வஞ்சகமாக சிரித்தார்கள். வயவன் ஆதனின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்வாரா? கூட்டத்தினருக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் அதிரடியான சம்பவங்கள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள்.